வணக்கம். நான் உங்க உமா ஹைமவதி. இதற்கு முந்தைய 2 நாளும் அச்சமூட்டுவதாக இல்ல. இன்றைக்கு தான் அச்சமூட்டுவதாக இருக்கும்னு பாரி சொல்றார். நம்பும்படியாவா இருக்கு? அப்போ இன்றைக்கு எவ்வளவு அச்சமூட்டும்படி படியாக இருக்கும் இந்த கதை? வேள்பாரி பாகம் 1 குலப்பாடல். இது நாகக்குடியின் கதை. கொற்றவை மரத்துக்கு முன்னாடி ஒரு பனை நீளத்துக்கும் 3 கை அகலத்துக்கும் கட்டைகள் போடப்பட்டிருக்கு. அந்த கட்டைகள்ல நெருப்பு மூட்டியிருக்கிறாங்க. இதற்கு முன்னாடி இருந்த 2 நாட்கள்ல இருந்த மக்கள் தொகையில பாதி அளவு தான் இன்றைக்கு வந்திருக்கிறாங்க. அவங்களும் தரையில இருந்து ஒரு 3 அடி உயரத்துக்கு ஒரு பலகை போட்டு அந்த பலகை மேல உட்கார்ந்திருக்கிறாங்க. தரையில யாரும் உட்காரல. ஏன்னா, இந்த காட்டில் இருக்கிற அத்தனை பாம்புகளும் இன்றைக்கான கதையை கேட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்றது இந்த மக்களுடைய நம்பிக்கையாக இருந்தது. இப்போ எல்லாரும் வந்தாச்சு, எல்லாம் தயாரா இருக்கு. ஆனாலும் இன்னும் கூத்து ஆரம்பிக்கல. உடனே கபிலர் வந்து பாரிக்கிட்ட கேட்கிறபோது, பாம்புகளுக்கு தண்ணீர் கொடுக்கிற நாகரவண்டுகள் இன்னும் வந்து சேரல. அதனால கூத்து தொடங்காமல் இருக்கு. ஓஹோ! அப்படின்னு சொல்லி சில மணி நேரம் மௌனங்களுக்கு பிறகு நாகக்குடியைச் சேர்ந்த பாணன், குலப்பாணன் பகுளி அப்படின்ற பறையை இசைக்க தொடங்குறான். பகுளியுடைய அந்த ஓசை வந்து ரொம்ப மெல்லிய ஓசையா கேட்க ஆரம்பிக்குது. அப்ப கபிலர் வந்துட்டு பாரிக்கிட்ட, அப்ப நாகர வண்டுகள் வந்துருச்சா அப்படின்னு சொல்லி கேட்க, நாகர வண்டுகள் வந்ததுனாலதான் ஆட்டம் ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆட்டமா? பறை தானே இங்க இசைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆட்டம் எங்க நடக்குது? யார் ஆடுறது அப்படின்னு கபிலர் கேட்கிறபோது, அந்த நெருப்புக்கு பின்னாடி பாருங்க அப்படின்னு சொல்ல, அந்த நெருப்புடைய தழலுக்கு பின்னாடி இருள்ல நிழல் வடிவமா 2 பேரு கை கோர்த்து ஆடுறது தெரியுது. இப்போ பாரி சொல்றார், இதுதான் நாகக்குடியை சேர்ந்தவர்களுடைய ஆட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ரொம்ப மெல்லியா இனிமையா தொடங்கின அந்த ஆட்டம் நேரம் போக போக அந்த பறையுடைய ஒளியும் அதிகமாகுது. பாம்புகளுடைய ஆட்டம் ஆரம்பிக்குது. பாம்புகள் எப்படி ஆடுமோ அதே போல அந்த இருவரும் ஆட ஆரம்பிக்கிறாங்க. கபிலருடைய எண்ணம் என்னன்னா, இந்த கட்டைகள் எரிந்து முடிந்த பிறகு அந்த கங்குல ஏறி நின்று ஆட ஆரம்பிப்பாங்க அப்படின்னு. ஏன்னா பாரி சொன்னாரு, இவங்க வெளியில ஆடிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, இவங்க கொஞ்ச நேரத்துல நெருப்புக்குள்ள இறங்கி ஆடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப கபிலர் ஊகிச்சது இதுதான். கங்குகள் அணைந்ததுக்கு பிறகு கங்குகள்ல அந்த இருவரும் சேர்ந்து ஆட ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த குலப்பாணன் கதை சொல்ல ஆரம்பிக்கிறான். எருக்குமலை எருக்குமலை தான் நாகர்கள் குடியிருக்கிற பகுதி. இந்த எருக்குமலையினுடைய அடிவாரம் தேரிமலை. இந்த தேரிமலையில சேரல் அப்படின்ற குலத்தை சேர்ந்த மக்கள் வந்து வசிக்கிறாங்க. இந்த எருக்குமலையில் இருக்கிற நாகர்களுக்கு எப்படின்னா, இவங்களுக்கு நாகங்களை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி இருக்கு அப்படின்றது மக்களுடைய நம்பிக்கை. நாகங்கள் இவங்க சொல் கேட்டு அடங்கும். இவங்களுடைய வாசனையை முகர்ந்தாலே நாகங்கள் வந்து விலகி போகும் அப்படிங்கிறது மக்களுடைய நம்பிக்கை. இந்த எருக்குமலை மலை முகடுகளை கொண்டது. மலை முகட்டுல தான் மக்கள் வசிச்சு வந்தாங்க. பரந்து விரிந்த பகுதி இது. ஆனா இந்த தேரிமலை அதுக்கு ஆப்போசிட்டா ஒரு சமதள நிலத்தை கொண்டது. அதனால இங்க இருக்கிற மக்கள் வேளாண்மை விவசாயம் பண்ணி அவங்க செழித்து வளர ஆரம்பிச்சாங்க. இந்த சேரல் குலத்த தலைவன் வந்து பெருஞ்சேரல். இவர்தான் வேளாண்மையை பெருக்கி அங்க இருக்கிற மக்கள் செழிப்பா வளர்றதுக்கு காரணமானவர் இந்த பெருஞ்சேரல். ஒரு நாள் இந்த தேரிக்குடில வந்துட்டு இரவுல கூத்து நடக்குது. அங்க மக்கள் எல்லாம் ஆட்டம் பாட்டம்னு மகிழ்ந்திருக்கிறாங்க. அப்போ ஒரு பெண் அவளுடைய ஆட்டத்தை தொடங்குறா. அவளுடைய கண்கள் சுழன்று சுழன்று ஆடுது. அந்த பெண்ணுடைய ஆட்டத்தை விட அவளுடைய கண்கள் சுழன்று சுழன்று ஆடுது. பெருஞ்சேரல் நினைச்சிட்டு இருக்கிறாரு, அது அவளுடைய கண்கள் தன்னை தான் பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு. ரொம்ப நேரத்துக்கு பிறகுதான் அவரால் கண்டுபிடிக்க முடிந்தது. அவளுடைய கண்கள் தனக்கு பின்னால இருந்த வீரனை பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு. காரணம் என்னன்னா, பெருஞ்சேரலுக்கு வயது அதிகம். வயதாயிருச்சு. அதனால தன்னுடைய தோல்ல சுருக்குகள் விழ ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை இவரால ஏத்துக்க முடியல. வயதாயிருச்சுன்ற ஒரே காரணத்துக்காக, தோல்ல சுருக்கங்கள் விழுந்துருச்சுன்ற காரணத்துக்காக, ஒரு பெண்ணுடைய கண்கள் தன்னை விட்டுட்டு இன்னொரு வீரன் கிட்ட போகுது அப்படின்றத அவரால ஒத்துக்க முடியல. அப்போ வயதாகாமல் இருக்கிறதுக்கு, தோல் சுருங்காமல் இருக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்குதா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக, அவங்க நாட்டுல இருக்கிற சில பேரை எல்லா பகுதிகளுக்கும் அனுப்பி விடை கண்டுபிடிக்கிறதுக்காக அனுப்பணும்னு நினைக்கிறாரு. ஆனா, இப்படி எல்லா திசைகளுக்கும் போன
மக்கள்ல ஒருத்தன் மட்டும் வந்து இருக்கு. இந்த மாதிரி வயோதிகத்தை கட்டுப்படுத்துற ஒரு வழி இருக்கு. பெருமுனி ஒருத்தர் சொன்னாரு. ஆனா அது என்ன வழின்றத என்கிட்ட சொல்றதுக்கு அவரு மறுத்துட்டாரு. அப்படின்னு சொல்ல, உடனே அந்த பெருமுனிய நான் கூப்பிட்டேன்னு சொல்லி கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு வந்து அவர்கிட்ட கேட்கிறபோது, ஆமா இருக்கு. அப்படின்னு சொல்லி முன்னாடி குச்சிகளை போட்டு யாகம் வளர்த்து அதோடைய புகைக்கு நடுவுல நின்னு சொல்றாரு. பாம்புகள் தன்னுடைய சட்டையை கழட்டி போடுறதுக்கு ஒரு மூலிகையை சாப்பிடும். அந்த மூலிகையை நீயும் சாப்பிட்டா பாம்பு சட்டை கழல்றது போல உன்னுடைய தோலின் சுருக்கங்களும் கழன்று விழுந்து நீ திரும்பி அழகான தோற்றத்துக்கு போவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெருமுனி சொல்றார். அது என்ன மூலிகை, அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்கிறது. அது எனக்கும் தெரியாது, நாகர்கள் மட்டுமே அறிந்த ரகசியம் அது, அவர்கள் கிட்ட கேட்டா தெரியும் அப்படின்னு சொல்ல, சரி அப்போ நாகர்கள் கிட்ட போய் அதை தெரிஞ்சுட்டு வரணும் அப்படின்னு யாராவது அனுப்பணும் அப்படின்னு நினைக்கிற போது யாருமே அதற்கு தயாராக இல்லை. ஏன்னா நாகர்கள் பத்தி அவங்க மற்ற எல்லாரும் கேட்டு இருந்த கதைகள் அப்படிப்பட்டது. நாகர்களுடைய அந்த முதுமகள் இருப்பாள் இல்லையா, அவளுடைய சேலையிலிருந்து தான் நாகங்கள் பிறக்குது அப்படின்ற கதை கூட இவங்களுக்கு நடுவுல வலம் வந்துகிட்டு இருந்தது. ஆக அவங்கள பார்க்கிறதே பயம். அதுவும் இல்லாம இந்த எருக்குமலை முழுவதும் நாகங்களால் சூழப்பட்டது. அந்த பயணமும் ஆபத்தானது. அதனால அதுல போறதுக்கு யாரும் தயாராக இல்ல. ரொம்ப பெரிய யோசனைக்கு பிறகு பொறையன் முன் வர்றார். நான் போறேன். நான் போய் கூட்டிட்டு வரேன். உடனே பெருஞ்சேரலுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு ஒரு 12 வீரர்களை கொடுங்க என் கூட. நான் போய் பார்த்து அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு. சரி அப்படின்னு சொல்ல, இப்போ ஒருவேளை நான் கேட்டு நாகர்கள் அந்த மூலிகை என்னன்றதை சொல்லாம விட்டுட்டா, அந்த மூலிகை என்கிட்ட கொடுக்காம விட்டுட்டா அப்படின்னு கேட்கிறார். 2வது வழி ஒண்ணு சொன்னாரு இல்லையா பெருமுனி, அந்த வழியில நம்ம போய் அவங்க கிட்ட வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி பெருஞ்சேரல் பதில் சொல்றார். இப்போ பொறையன் அவரோட 12 வீரர்கள் நாகம் கடித்தா அதுக்கு வைத்தியம் பார்க்கிற நாகப்பிடாரர்கள் 2 பேர். அதுல மூத்த பிடாரனுக்கு 2 காதுகளும் இல்லாமல் இருக்கு. இளைய பிடாரன் ரொம்ப இளமையான தோற்றம் உடையவனா இருக்கிறான். இப்படி 15 பேரும் நாகர்குடியை நோக்கி புறப்படுறாங்க. இப்படி போகிற முதல் நாள் இவங்க போயிட்டே நடந்துட்டே இருக்கிற போது மூத்த பிடாரன் முன்னாடி போயிட்டு இருக்கிறார். மற்ற வீரர்கள் நடுவுலையும் இளைய பிடாரன் கடைசிலையும் இப்படி வந்துட்டு இருக்கிறாங்க. போயிட்டு இருக்கிற போதே ஒரு ஒரு இடத்துல இந்த இளைய பிடாரனுக்கு நாகத்தினுடைய வாசனை தெரியுது. உடனே சத்தமா வீரர்களே எல்லாரும் கவனமா இருங்க, இங்கக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல நாகம் சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல, எனக்கு நாகத்தோடைய வாசனை வருது அப்படின்னு சொல்ல, இந்த மூத்த பிடாரனுக்கு ஏன் இவன் ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமா நடந்துக்கிறான் அப்படின்னு ஒரு யோசனை வருது. இருந்தாலும் அது எதையும் கண்டுக்காமல் நடந்து போய்கிட்டே இருக்கிறாரு. கொஞ்ச நேரத்துல இந்த இளைய பிடாரனுக்கு ஒரு ஆர்வம். நான் தான் வாசனை வருதுன்னு சொல்றேன், அமைதியா போய்கிட்டே இருக்கிறீங்க, கவனமா போங்க அப்படின்னு சொல்லி பொறையனை கூப்பிட்டு, இங்க பாருங்க, இங்க இந்த இடத்துல நாகத்தோட வாசனை வருது. இவருக்கு இந்த 2 காதும் இல்லாதவருக்கு இந்த வாசனை கூட கேட்கல. இவர் நிஜமாவே நாகப்பிடாரன் தானா இல்லையா அப்படின்னு சொல்ல பொறையனுக்கு ஒரே அதிர்ச்சி. உடனே நின்றுறாரு அந்த இடத்துல. நின்ற உடனே பின்னாடி இருந்த ஒரு வீரன் பெரும் சத்தத்தோட கத்திக்கிட்டு அப்படியே கீழே விழுந்துட்டான். இப்போ மூத்த பிடாரன் சொல்றாரு, நாகத்தோடைய வாசனை நீ உணர்றதுக்கு முன்னாடி நான் உணர்ந்துட்டேன். இந்த வாசனை 2 நாகங்களுக்கு உண்டு. ஒண்ணு நிழல் விரியனுக்கு, இன்னொன்னு கருவிரியனுக்கு. இது கருவிரியனா இருந்திருந்தா நீ வாசனையை உணர்றதுக்கு முன்னாடியே கடிச்சிருக்கும். இப்ப அது கடிக்கலன்றதுனால அது நிழல் விரியன் தான்றதை என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. இந்த நிழல் விரியனுடைய தன்மை எப்படி அப்படின்னா, ஒரு மனிதனுடைய நிழல் அது பிடிச்சிச்சுன்னா அந்த நிழல்லையே அது பயணம் செய்யும். இந்த நிழல் விரியன் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி நிக்காம நடந்துகிட்டே இருக்கிறது தான். ஒருவேளை நின்றுட்டோம்னா அது நம்மளுடைய காலை பிடிச்சு சுத்தி கடிச்சு நம்ம உயிரை எடுக்காம விடாது. இப்படி நிற்காம நடந்துகிட்டே இருந்தோம்னா கதிரவனுடைய ஒளி மறைந்து நிழல் மறையிற போது திக்கு தெரியாமல் இந்த நிழல் விரியன் வேறு திசைக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுதான் நான் நிழல் விரியன் கிட்ட இருந்து தப்பிக்கிற வழி. அதனாலதான் நான் யாரையும் பயப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா நடந்து போய்கிட்டு இருந்தேன், நீ கத்திட்ட அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட அந்த இளைய பிடாரன் மன்னிப்பு கேட்டுக்கிறான் நான் மூத்த பிடாரன் கிட்ட. இப்படி அவங்களுடைய முதல் நாள் பயணம் முடிந்து அன்றைக்கு இரவு ஒரு மரத்து மேல பரண் அமைத்து அங்க எல்லாரும் தங்குறாங்க. அந்த உணவு மூடைகளை கீழே வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரத்துல கட்டி தொங்க விட்டுட்டு இவங்க எல்லாரும் ஓய்வெடுக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில எழுந்த உடனே மூத்த பிடாரன் சொல்றாரு,
காலை நேரத்திலேயும் மாலை நேரத்திலேயும் தான் வந்து பாம்புகள் உணவுக்காக வந்து அங்க இங்கேயும் அலைப்பாயும். அந்த நேரத்துல நம்ம போகாம வெயில் நல்லா ஏறுன உச்சி பொழுதுல போலாம். அப்படி போனோம்னா இந்த நாகங்களுடைய இதுல இருந்து கொஞ்சம் நம்ம தப்பிக்க முடியும் அப்படின்னு மூத்த பிடாரன் சொல்றாரு. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நண்பகல்ல எல்லாரும் மறுபடியும் பயணத்தை தொடங்குறாங்க. இப்படி போய்க்கிட்டே இருக்கிற போது ஒரு புதர் அந்த இடத்துல இருக்கு. இந்த இளைய பிடாரன் அந்த புதரை பார்க்கிற போது அந்த புதருக்கு மேல இருந்து ஏதோ ஒன்று அது பறந்து போற உயிரினங்கள் எல்லாம் புடிச்சு புடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கு. அது பாம்பு மாதிரியும் தெரியுது, கட்டை மாதிரியும் தெரியுது. இந்த இளைய பிடாரனுக்கு இப்ப அத உறுதிப்படுத்தி ஆகணும். இளைய பிடாரன் உடனே என்ன பண்றான், ஒரு கல்ல எடுத்து அந்த புதர் மேல எரிஞ்சிடுறான். அந்த அந்த புதருக்கு மேல இருந்தது பாம்பு. அது திரும்பிய உடனே பார்க்குது. இத பார்த்ததும் மறுபடியும் மூத்த பிடாரனுக்கு தலையில அடிச்சுக்கிறத தவிர வேற வழி தெரியல. பரவாயில்லன்னு நிற்காமல் நடைய இன்னும் வேகம் கூட்டி நடந்துட்டே இருக்கிறாப்ல. இவரை தொடர்ந்து இவர் வேகமா நடக்கிறாருன்னு மற்றவங்களுக்கெல்லாம் ஒரே பயம். இதுக்கு முன்னாடி இளைய பிடாரன் இப்படி ஏதோ ஒண்ணு பண்ணிதான் ஒருத்தருடைய உயிர் போயாச்சு. இப்போ யாருக்கு என்ன ஆபத்தோன்னு ரொம்ப வேகமா நடந்துட்டு இருக்கிறாங்க. இவங்க பொறையன் ஐ மீன் மூத்த பிடாரனுக்கு பின்னாடியே நடந்துட்டு இருக்கிறாங்க. போயிட்டே இருக்கிற போது ஒரு 4 வீரர்கள் கால்ல குச்சி குத்திருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உட்கார்றாங்க. உட்கார்ந்தவங்க அதுக்கு பிறகு எழுந்திருக்கவே இல்லை. அன்னைக்கு இரவு ஓய்வு எடுக்கிறதுக்காக தங்கின போது மூத்த பிடாரன் இளைய பிடாரனை பயங்கரமா திட்டான். ஏன்னா அந்த கட்டை விரியன், அந்த பாம்புக்கு பேரு கட்டை விரியன். கட்டை விரியன் இருக்கிற இடத்துல குரு விரியன்கள் கண்டிப்பா இருக்கும். இது கூட தெரியாமலா நீ இருந்த? இந்த குரு விரியன்கள்னாலதான் இப்ப அந்த 4 பேரோட உயிர் போயிடுச்சு அப்படின்னு அந்த இளைய பிடாரனுடைய காதை கொஞ்சமா அறுத்துடுறான். இப்போ இளைய பிடாரனுக்கு பயங்கர வலி இருந்தாலும் 4 வீரர்களுடைய மரணத்துக்கு தான் காரணமாயிடும் அப்படின்ற எண்ணத்துல அந்த தண்டனையை ஏத்துக்கிட்டு அமைதியா இருந்திருக்கான். இப்போதான் அவனுக்கு புரியுது அவருடைய 2 காதுகளும் ஏன் இல்லைன்னு சொல்லிட்டு. இப்படி ஒவ்வொரு முறை தவறு செய்யும் போதும் அந்த தவறுக்கு தண்டனையா தான் அந்த காதுகள் போயிருக்கு. அப்போ ஒரு ஒரு முறை ஒரு ஒரு காது அறுபட்ட போதும் அவருக்கு அந்த பாம்பை பத்தின அறிவு எவ்வளவு கிடைச்சிருக்கும். சரி, இனிமே நம்ம மூத்த பிடாரன் சொல்றதை அப்படியே பின்பற்றணும் அப்படின்றத உணர்ந்து இளைய பிடாரனும் ஒரு தயாராயிக்கிறான். இப்படி 3வது நாள் பயணம் இவங்களுக்கு தொடங்குது. நாகர்குடிக்கு போய் சேர்றதுக்கு 6 நாள் பயணம் போகணும் அப்படின்றத அவங்க கிளம்பும் போதே குறிச்சு வச்சதுதான். 3வது நாள் பயணத்தின் ஆரம்பிக்கும் போது இப்படி போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு இடத்துல ஒரு பாம்பு போன தடம் ஒண்ணு தெரியுது. அதை பார்த்த மூத்த பிடாரன் எதுவும் பேசாம அந்த வழித்தடத்தை அப்படியே பின்தொடர்ந்து போய்கிட்டே இருக்கிறார். ஏதாவது சொல்லிட்டு போனாலும் மற்றவங்க அமைதியா இருப்பாங்க. இவர் எதுவும் சொல்லாம அதை அப்படியே பின்தொடர்ந்து போன உடனே இது என்னவா இருக்கும் என்னவா இருக்கும்ன்ற பயத்திலேயே அவர் பின்னாடியே எல்லாரும் போறாங்க. இப்ப நிக்கவும் முடியாது. நின்னா நிழல் விரியன் கிடைக்கும், நடந்தா கூறு விரியன் கிடைக்கும். அப்ப என்ன பண்றது அப்படின்ற ஒரு பதட்டம் எல்லாருக்குமே வருது. இந்த மூத்த பிடாரன் பின்னாடியே போய்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு பாறை விரிசலுக்கு போய் அந்த இடத்துல பார்த்துட்டு இந்த மூத்த பிடாரன் சொல்றாரு, மலஞ்சாறை புரண்டு இருக்கு அப்படின்னா அப்படின்னு எல்லாரும் கேட்கும்போது, இப்ப மனிதர்களுக்கு வயதாயிருச்சுன்னா நடந்துட்டு இருக்கிற மனிதன் வந்து கொஞ்சம் குனிஞ்சு நடக்க ஆரம்பிப்பான். அப்புறம் உட்கார்ந்துதான் அவனுக்கு நடக்க முடியும். அது போல பாம்புகளுக்கு வயசாயிருச்சு அப்படின்னா அதனுடைய உடல் வந்து சுருக்கிரும். அப்ப அதால ஊர்ந்து போக முடியாது. உருண்டு பிறண்டு பிறண்டு தான் அது போக முடியும். இப்படி வயதான ஒரு மலஞ்சாறை பிறண்டு பிறண்டு போயிருக்கு. இதுல மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னா, மலஞ்சாறை பிறண்ட இடத்துல மற்ற பாம்புகள் இருக்காது. அதனால நம்ம தைரியமா போகலாம். இன்றைய நாளுடைய பயணத்தை தொடங்கலாம் அப்படின்னு மூத்த பிடாரன் சொல்ல எல்லாருக்கும் பயங்கரமான சந்தோஷம். இப்போ வந்து பயத்தை விட்டு பதற்றத்தை விட்டு எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இது வரைக்கும் ஒரு மௌனத்திலேயே கழிந்தது நேரங்கள் எல்லாமே. இப்போ பேசிக்கிட்டே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. போயிட்டு ஒரு இடத்துல இளைப்பாறுறதுக்காக உட்கார்ந்து சரி சாப்பிடலாம் அப்படின்னு உணவு மூடைய கொண்டு வந்திருப்பான் இல்லையா, அவன் உணவு மூடைய பிரிச்சு அதுல இருக்க கனி பழங்களை எல்லாருக்கும் கொடுக்குறார். இப்படி இந்த பொறையனும் மூத்த பிடாரனும் ஒரு ஒரு பழத்தை வாங்கிட்டு ஒரு பாறை மேல போய் உட்கார்றாங்க. ஒரு பழத்தை மூத்த பிடாரன் கடிக்கிற போதுதான் பொறையனை பார்க்கிறார். அவர் பழம் கடித்த அந்த பல்லுடைய ஈறுகள்ல இருந்து ரத்தம் மறந்து பார்க்கிறார். இப்போ பொறையன் வந்து மூத்த பிடாரனுக்கு சொல்றார், நல்ல வேளை இன்றைக்கு நாள் எந்த உயிர் பலியும் இல்லாம கடந்துருச்சு அப்படின்னு சொல்றார். ஆனா மூத்த பிடாரனுக்கு தெரியும் அவர் சொன்ன சொல், பொறையன் சொன்ன சொல் அவராலேயே தவற விட போகிறது அப்படின்றது. இருந்தாலும் எந்த பதிலும் பேசாமல் பொறையன் சாப்பிடுறத பார்த்துட்டு அமைதியா இருக்கிறார் மூத்த பிடாரன். அடுத்தது என்ன நடந்திருக்கும்? இவர்களுடைய பயணம் இன்னும் தொடர்ந்ததா? ஏன்னா பாதிக்கு 3ல் 1 பகுதி வீரர்களை இப்பவே எழுந்துட்டாங்க இவங்க.
இந்த பயணம் தொடர்ந்து நடந்ததா? அதற்கடுத்து என்ன நடந்தது? காத்திருங்கள். அடுத்த பகுதியை தெரிந்து கொள்றதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.